அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு. எல்லா மனிதனுக்குமே தெரியாத ஒரு ரகசியம். தெரியாத ரகசியம் என்பதை விட ஆதங்கம்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஆதங்கம் தான் முக்கியமானது. உலகத்துல கோவில்ல சாமி கும்பிடாதவன்லாம் யோகமா இருக்கான். நம்ம கோயில்ல சாமி கும்பிட்டு 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 விழுந்து விழுந்து கும்பிடுறோம். டெய்லி கோயிலுக்கு போறோம். நமக்கு தான் போராட்டமா இருக்கு. போகும்போதே இப்படி கன்னத்தை தொட்டு கும்பிட்டுட்டு போயிடுவான். அவன் கோடீஸ்வரனா இருக்கானே அப்படிங்கிற கேள்வி எல்லாருடைய மனதிலையும் இருக்கும். கோயிலுக்கே போக மாட்டான், நல்லா இருப்பான். டெய்லி கோயிலுக்கு போவான், சோதனையை சந்திச்சிட்டு இருப்பான். இது வழக்கத்தில் இருக்கின்ற ஒரு உண்மைதான், இல்லைன்னா சொல்ல முடியாது. இப்ப இந்த வழக்கத்தில் இருக்கிற உண்மைக்கு ஏதாவது ஜோதிடத்தில் ஒரு காரணம் இருக்கிறதா என்று சொன்னால் கண்டிப்பாக இருக்கிறது. அதை நீங்க கேட்டா என்ன சொன்னா சமாதானம் ஆயிருவீங்க, அவ்வளவுதான். ஓ, நம்ம தலையெழுத்து இவ்வளவுதானா, நம்ம படைக்கப்பட்ட விதம், உருவாக்கப்பட்ட அமைப்பு இதுதானா, சரி எதுக்காக நம்ம இதற்காக போய் வருத்தப்படணும், நம்மளுடைய கர்மா இதுதான் அப்படின்ட்டு எல்லாம் சமாதானமான ஒரு நிலைமைக்கு வந்துருவீங்க. அந்த சமாதானமான நிலைமைக்கு வந்துருவீங்க அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு மனது இலகுவா போயிடும். எல்லா மனிதனும் தான். அந்த வகையில் அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்றேன். அந்த கருத்து என்பது என்ன சொல்றான்னா, லக்கணாதிபதி சந்திரன், இவங்க 3 பேருமே முக்கியமான ஆளு. லக்கணாதிபதி சந்திரன், இந்த 3 பேரோடு 9 கூடையும் சம்பந்தப்படணும். 9 கூட ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தப்படணும். இப்படி இருக்கா, நீங்க சாமியே கும்பிட வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன செய்யும்னா, காரியங்கள் நடந்துட்டே இருக்கும். அப்ப இது எப்படி தொடர்பு பெறும்னா, எப்பயுமே காரிய குரு அப்படிங்கிறது யாரு, காரிய வெற்றிக்கு வித்தகர் என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய லக்கணத்துக்கு 9 கூடையவர் தான். நீங்கள் எல்லாரும் பொதுவான குரு பார்வை இருந்தால் எல்லாம் நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது காலச்சக்கரத்திற்கு 9 கூடையவன் தான். ஆனால் நம்மளுடைய லக்கணத்திற்கு 9 கூடையவர் தான் நமக்கு குரு. அவர்தான் நமக்கு வழிகாட்டி. சில பேருக்கு சூரியனா வரலாம், சில பேருக்கு சந்திரனா வரலாம், சில பேருக்கு செவ்வாயா வரலாம், சில பேருக்கு புதனா வரலாம். குரு, சுக்கிரன், சனி அந்த 9ஆம் இடத்துல ராகு இருந்தாலோ 9ஆம் இடத்துல கேது இருந்தாலோ அவர்கள் தான் நமக்கு குரு. அதெல்லாம் மாத்தலாம் முடியாது. ஏன்னா கட்டங்களை விட கட்டங்களில் உட்கார்ந்திருக்கிற கிரகங்களுக்கு மரியாதை ஜாஸ்தி. கட்டங்களில் உட்கார்ந்திருக்கிற கிரகங்களுக்கு தான் முதல் ஆக்டிவேஷன் பவர் அதிகமாக உண்டு. அதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த தொடர்பு என்பது 9 கூடையவர். இல்லைன்னா என்ன சொல்றேன்னா, உங்களுடைய லக்கண புள்ளி 9 கூடையவர் சாரம் வாங்கியிருக்கணும். உங்களுடைய லக்கணாதிபதி 9 கூடையவர் சாரம் வாங்கியிருக்கணும். உங்களுடைய சந்திரன் 9 கூடையவர் சாரம் வாங்கியிருக்கணும். இதுவும் ஒரு விதத்தில் பயங்கரமான தெய்வ பலம். அல்லது உங்களுடைய 9 கூடையவர் லக்கணத்தையோ லக்கணாதிபதியையோ சந்திரனையோ பார்த்து விட்டால் நீங்கள் சளைக்காமல் பேசாம என்ன லேசா கையெடுத்து கும்பிட்டாலே அவர் என்ன சொல்ற தெய்வம் என்று சொல்லக்கூடியது எல்லா தெய்வமே, உலகத்தில் இருக்கிற அத்தனை தெய்வங்களுமே என்ன சொன்னா வழிகாட்டியாக கண்டிப்பா இருக்கும். அதுல மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. உலகத்துல வழிகாட்டியா இருக்கும். இது 100% 100% உண்மை. அதுல மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அப்ப இப்படி எல்லாம் இருக்கான்னு பாருங்க. இப்படியெல்லாம் இருக்கணும். இப்படி இருந்தால் அவர்கள் சளைக்காம பேசாம இருப்பாங்க, பயப்பட மாட்டாங்க.
சில பேர் தெய்வத்தை விழுந்து 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 கும்பிடுவாங்க. காலையில போவாங்க, வீட்டுல நல்லா சாமி கும்பிடுவாங்க. ஆனால் அவர்களுக்கு சோதனை நிறைய இருக்கும். என்ன காரணம்? இந்த பார்வை அல்லது செயற்கை ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த உயிர் சக்தி. 9ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய 100% உயிர் சக்தி. இந்த உயிர் சக்தி லக்கணத்திற்கோ லக்கணாதிபதிக்கோ சந்திரனுக்கோ கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவன் பயங்கரமான பலவான். பலத்தை கொடுக்கக்கூடாது, பயங்கரமான பலத்தை கொடுப்பா. இதை நீங்கள் பரிச்சித்து பாருங்கள், கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்ப இதை உங்க ஜாதகத்துல இப்படி இருக்கான்னு பாருங்க. சில பேருக்கு சாதாரண குடும்பத்துல பிறந்திருப்பான். சாதாரண குடும்பத்துல போய் பிறந்த ஹை லெவல்ல என்ன சார், நான் பச்சை மயிட்டு கையெழுத்து போடுற அளவுக்கு இருப்பான். என்னடா இவங்க என்ன சொன்னா, இவங்க சாதாரண குடும்பத்துல போய் பிறந்தா பச்சை மயிட்டு கையெழுத்து போடுற அளவுக்கு உயர்ந்த லெவல்ல போய் இருக்கான்னா நான் செக் பண்ணுவேன். ஏன் இவங்க சாதாரணமாக இருந்தார்கள். சாதாரணமாக இருந்தவர்களை யாரோ ஒருத்தர் இவங்களை கொண்டு தூக்கி விடுறான். மேல போ மேல போ மேல போ அப்படின்ட்டு. ஒரு 3 ஜாதகம் நிறைய ஜாதகம் வச்சிருப்பேன். அதுல முக்கியமான ஜாதகங்கள் இருக்கு. ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி 9 குடையவன் சாரம் வாங்கிட்டார். இன்னொருத்தருடைய ஜாதகத்தில் லக்கணத்தையும் சந்திரனையும் ஒரு சேர 9 குடைய பாக்கியஸ்தானாதிபதி பார்க்கிறார். இன்னொருத்தருடைய ஜாதகத்தில் லக்கணாதிபதி 9 குடையவன் சாரமே வாங்கியிருக்காரு. இவங்களை போய் எவனாலே அசைக்க முடியுமா? அவர்களுடைய பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா தகப்பன் தாய் என்று சொல்லக்கூடியவர்கள் வலிமை இல்லாதவர்கள். அந்த அளவுக்கு அவர்களை உயரத்திற்கு எப்படி கொண்டு வந்தார்கள் அப்படின்னா, இவர்களுடைய ஜாதகத்தில் என்ன சொன்னா அந்த அளவுக்கு ஒரு பாக்கியம் இருந்திருக்கிறது. தகப்பனார்கள் முயற்சி செஞ்சிருக்காங்க, அது மேல டாப் லெவல்ல வந்துருச்சு. அப்படிதான் வரும். நம்ம ஜாதகத்துல எல்லாம் என்ன சொல்றான்னா, கடவுள் என்ன செஞ்சிருக்கான்னு தெரியுமா? போராடு போராடு போராடு, நீ போராடி 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 தான் இருக்கணும் அப்படின்னா. என்ன காரணம் அப்படின்னா, உலகத்திலே பெரிய கொடுமை என்னது என்பது எந்த ஒரு ஜாதகத்திலையும் போய் லக்னாதிபதி என்ன சொன்ன கேதுவோடைய நட்சத்திரத்துல மட்டும் தயவு செய்து உட்கார்ந்துட கூடாது. அந்த கொடுமையை என்ன சொல்றான்னா, ஒரு மனிதன் அனுபவிக்கிற தன்மையை பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். 2வது, லக்னாதிபதி ஒரு சாரம் வாங்கியிருப்பாரு. எப்படி இருந்தாலும் லக்ன புள்ளிங்கிறது ஒரு சாரம். அவன் யாரு கூட சாரம் வாங்கியிருக்க கூடாது. பிறப்பே நிர்ணயிக்கப்பட்டதுதான். ஒருத்தருடைய பிறப்பே நிர்ணயிக்கப்பட்டதுதான். ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்ன புள்ளி 5 குடையவன் சாரம் வாங்கிட்டான். அவர்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, எந்த கவலையும் இல்லை, வாழ்வோம் இருப்போம் என்ன பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சாரம் வாங்கிட்டான். அப்ப லக்னாதிபதி லக்ன புள்ளி என்று சொல்லக்கூடிய 5 குடையவன் சாரம் வாங்கிட்டான். நீங்க என்ன பண்ணுவீங்க? 2வது என்ன சொல்றான்னா அந்த மாதிரி அமைப்பு இருந்து சந்திரனை குரு பார்த்துருந்தான். 9 குடைய பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு சந்திரனையும் பார்த்துருந்தான். அப்ப அவர்கள் என்ன சொல்றான்னா, பொழப்புக்கு என்ன சொன்னான்னா ஹார்ட் ஒர்க் அவங்ககிட்ட கிடையாது. இந்த ஹார்ட் ஒர்க் இல்லை. என்ன சொல்றாங்க, வீட்டுல போனா போங்க, வேலைக்கு போனா போங்க, போகாட்ட வீட்டுல இருந்து சமைச்சு போட்டுட்டு பேசாம இருங்க அப்படிங்கிறாங்க. அவர்கள் வேறு விதத்தில் என்ன சொல்றாங்கன்னா தன்னுடைய உண்மை நிலை என்று என்ன என்பதை தெரியாமல் என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னா, வேறு கோணத்தில் சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன விதிக்கப்பட்டுள்ள ராகு கேதுகள் வச்சுட்டான் ஆப்பு. பொருள்காரகத்தில் பொருள்காரகத்தில் ராகு இருக்கிறதா? பொருளை தேடி ஓடினால் உனக்கு என்ன சொன்னா பிரச்சனை. நீ பொருள்காரகத்தில் இருக்கிற ராகுக்கு பதிலாக உயிர்காரகத்தை தேடாது. பொருள்காரகத்தில் இருக்கிற ராகு கேதுகள் இருந்தால் நீ பொருள்காரகத்தை தேடி போரு. வேலைக்கு போயிரு, வேலைக்கு போ வேலைக்கு போ வேலைக்கு போ வேலைக்கு போ வேலைக்கு போ வேலைக்கு போயிட்டு வீட்டுல இரு, உனக்கு நிம்மதியை கொடுத்துருவான். உயிர்காரகத்தில் ராகு கேதுகள் இருந்து விட்டான் என்று சொன்னால் கணவனை, மனைவியை, குழந்தைகளை நன்றாக நேசி சம்பாதித்து போடு. அவர்கள்தான் உனக்கு உயிர் அப்படிங்கிறத நீ நினைச்சிட்டேன்னா உன் வாழ்க்கையில துன்பம் இல்லைன்னு சொல்லிட்டான். இந்த 2 கிரகத்தை நீங்க வச்சிடணும். அதே சமயத்தில் என்ன சொல்லலாம்னா, இந்த 9 குடைய பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகத்தோடு கேது சேர்ந்து விட்டால் அதை விட கொடுமை எதுவுமே இல்லை.
ஆன்மீகத்துக்கு வர வச்சு என்ன சொல்றான்னா, ஒவ்வொன்றுக்கும் என்ன சொல்றான்னா, இவன் போன பிறப்பில் பண்ணிய பாவம் 9 குடையவனோடு என்ன சொல்றானா, எவனாச்சும் கேது சேர்ந்தா எப்படி இருக்கும்? போன பிறப்புல இவன் பாவம் பண்ணதுனால இப்பிறப்பில் என்ன சொல்றான்னா, இவன் எவ்வளவுதான் நன்றாக இருந்தாலும் நல்லவனாக இருந்தாலும் இவனை வதப்படுத்துவதில் இந்த கேதுவை மாதிரி ஒரு கொடூரக்காரன் எங்கேயும் இல்லை. நான் அனுபவிச்சிருக்கேன், உண்மையா நல்லா அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு 9 குடையவனோடு கேது எப்படி இருக்கும் பாருங்க. இவ்வளவு தூரத்துக்கு ஆன்மீகத்துக்கு எல்லாம் பண்ணி ஆன்மீகம் 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 நல்லா சாமி கும்பிடுவேன். கடவுள் அதாவது ஒரு மனிதன் எப்படி எப்படியெல்லாம் இருக்கணுமோ ஆன்மீகத்தில் இருக்கணும், அப்படி எப்படியெல்லாம் இருந்து அசைவ உணவுகளை தவிர்த்து, பீடி சீரட்டை தவிர்த்து, தண்ணி அடிக்கிறத தவிர்த்து, என்னுடைய வாழ்க்கையில் நான் தண்ணி அடிச்சதே கிடையாது. இதெல்லாம் சத்தியமான உண்மை. அப்படி சத்தியமான உண்மை இருக்கிறதுக்கு இந்த கேது பகவான் என்ன சொன்னான், படுத்துற பாடு இருக்கு பாருங்க, படுத்துற பாடு கொடூரமானது. அப்படி இருந்து என்ன சொன்னான்னா, விநாயகர் கோயிலுக்கு டெய்லி போய் 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 அவன் சொல்லிட்டான், நீ எவன் கோயிலுக்கு போனாலும் சேர்த்தான், சனிக்கும் கேதுவுக்கும் என்னைக்குமே அவர்களை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு யாருமே கிடையாது. நாங்கள் எங்களுடைய கர்மாவை செயல்படுத்தித்தான் ஆகும், எங்களை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்றான். அப்படி இருந்து காலபைரவர் வழிபாடு பண்ணணும்னா சனி கட்டுப்படுவார்னா, என்னதான் இருந்தாலும் சனி குருவை மிஞ்சிய சிஷியனாத்தான் இருக்காரு. இவரை போய் என்ன சொன்னா, மிஸ்டர் கேது பகவானை சரி பண்ணுவதற்கு அனுமாரை வழிபாடு பண்ணலாம், பிளஸ் விநாயகர் பெருமான, அவர்களெல்லாம் மிஞ்சி சாப்பிடக்கூடிய கிரகங்கள் இவங்க 2 கிரகங்கள் ஆயிட்டாங்க. இதெல்லாம் கர்ம வினை அப்படின்னு சொல்லி வரும்போது இவர்களையும் நாம் வெற்றி கொள்வதற்கு வழி இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்து தான் இன்னைக்கு உங்களுடைய ஜாதகத்தில் பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் கேதுவோடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாக்கியஸ்தானாதிபதி, அந்த பாக்கியஸ்தானாதிபதி லக்கணத்தோடனோ சந்திரனுடைய லக்கணத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பு இருந்தால் நீங்கள் யோகசாலிகள் தான். அது இல்லாமல் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த பாக்கியஸ்தானாதிபதி கேதுவுடன் தொடர்பு கொண்டிருந்தாலும், கேதுவுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தாலும், உங்களுக்கு தெய்வத்தை நீங்கள் எவ்வளவுதான் கும்பிட்டாலும் அந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் மனஸ்தாபத்தையும் கஷ்டத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார். ஒண்ணுமே செய்ய வேண்டாம், கேது பகவானை வீழ்த்தணும், சனியை வீழ்த்தணும். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, இவங்க ஆக்சுவலாவே என்ன சொன்னா, அதிகாரிகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ஹானஸ்ட் மேன் அதிகாரிகள். மற்ற எல்லா கிரகங்களுமே என்ன சொன்னா சமாளித்து விடலாம், அவர்களுக்கு கொஞ்சம் அசைச்சு பார்த்துடலாம். சனி என்று சொல்லக்கூடிய ஹானஸ்ட் ஆபீசர், கேது என்று சொல்லக்கூடிய ஹானஸ்ட் ஆபீசர், இவர்களை யாராலையும் அசைக்க முடியாது. அவர்கள் அசைந்து கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியத்தில் இருக்கவே மாட்டாங்க. எப்பயுமே நவகிரகத்துக்கு போங்க, நினைச்ச போது நீங்க நவகிரகத்துக்கு போங்க, ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ஒரு ₹1 காயின்ஸ் கேதுவுடைய பாதத்துல ஒரு ₹1 காயின்ஸ் வைங்க, சனியோடைய பாதத்துல ஒரு ₹1 காயின்ஸ் வைங்க. என்னன்னு எல்லா நேரமும் நவகிரகத்துல என்ன சொன்னா, அங்க இருக்கிற பிராமணால் சுத்தி சுத்தி என்ன சொன்னாங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. என்னதான் சொல்ல போறாங்க, எட்டி எடுத்து அப்படி வச்சிடணும். என்னைக்கெல்லாம் எப்பெல்லாம் என்ன சொன்னா நமக்கு இடர்பாடுகள், ஏன்னா தெரியும் உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க இடர்பாடுகளை சந்தித்து கொண்டிருப்பீர்கள். ஒண்ணு சனியால இருக்கணும், இல்லைன்னு கேதுவால இருக்கணும். மற்ற கிரகங்கள் கண்டிப்பாக அவர்கள் உண்மையாகவே குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்திலும் அவர்கள் பற்றுள்ளவர்கள். மற்ற 5 கிரகங்கள் 7 கிரகங்கள், ராகுவை கூட நீங்க சேர்த்துக்கிடலாம். அவருக்கு போகம் தான் வேணும், போகம் வேணும், என்டர்டைன்மெண்ட். ஒன்று சீரட்டு குடிக்கிறோம், நல்லா ஹாயா சீரட்டு குடி, தண்ணி அடிக்கிற வடி, பெண்ணா குடும்பமா நீ எப்படி வேணாலும் இரு, எனக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும். இவர்கள் 2 பேரு என்டர்டைன்மெண்ட்டுக்கும் கத்துக்கிட வரமாட்டான், தானும் செயல்பட மாட்டான்,
அடுத்தவனையும் செயல்பட விட மாட்டான். இவங்க 2 பேருக்கு என்ன சொல்றான்னா பரிகாரமே இல்லை. அப்பேற்பட்டவங்களை வீழ்த்துவதற்கு 2 தான். கர்மாவை அழிப்பதற்கு அந்த காலத்தில் ஒரு பிணம் போய் கொண்டிருந்தால், பணத்தை பார்த்தாச்சு, நம்ம அதை எதிர்த்தாப்புல வந்துட்டோம். 1 ரூபா காயின்ஸ் எடுத்து தலையை சுத்தி அந்த ஓடுகின்ற அந்த லைன்ல போய்கிட்டு இருக்கிற ஓடால போட்டு விட்டுறணும். அது பயங்கரமான தோஷத்தை போக்கும். அதே மாதிரி எந்த ஒரு மனிதன் நவகிரகத்திற்கு போகும் போதெல்லாம் கேது பகவானுக்கு உங்க கர்மானை ஒப்படைச்சிருங்க. கர்மா என்பது காசு. செத்தவனுக்கு எதுக்கு நெத்தியில பொட்டு வைக்கானுங்க? செத்தவனுக்கு காயின்ஸ் தானே வைக்கிறாங்க. அப்ப இந்த கேது பகவானை மடக்குவதற்கு என்னுடைய கர்மாவில் நீ இவ்வளவு தூரத்திற்கு சங்கடப்படுத்தி கொண்டிருக்கிறாயே சனி ஐயா, சனீஸ்வரனே, நீ என்னுடைய கர்மாவில் எங்கேயாவது தடை தாமதங்களை கொடுத்து விரக்தியை கொடுத்து கேது பகவான் எப்ப பார்த்தாலும் தடை தடை தடைங்கிற முட்டுச்சந்தை கொடுத்து எங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறாயே. நாங்கள் பாக்கியசாலிகளாக வாழாமல் இருப்பதற்கு காரணம் நீங்கள் தான். கண்டிப்பா இந்த முட்டுக்கட்டை பாக்கிய, அதாவது நம்மளுடைய கர்ம வினைகளுக்கெல்லாம் காரணம் இந்த 2 பேர் தான். அதனால எப்ப நவகிரகத்திற்கு போனாலும் 1 ரூபா காயின்ஸை அவர்கள் பாதத்தில் வைத்து, இவருடைய பாதத்துல 1 ரூபா காயின்ஸை வச்சுட்டே வாங்க. கண்டிப்பாக இவர்களால் என்ன சொல்றான்னா பாதத்தை தொடும்போது இவர்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த பாதத்தை எப்படி இருந்தாலும் அந்த காயின்ஸ் நம்ம கையில இருக்கிற காயின்ஸ் அவன் பாதத்துக்கு போகும்போது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இதுதான் பரிகாரம். உங்களுடைய 9 குடையவர் சனியோடைய நட்சத்திரத்திலேயோ அல்லது கேதுவுடைய நட்சத்திரத்திலேயோ, உங்களுடைய லக்னாதிபதி கேதுவுடைய நட்சத்திரத்திலேயோ, உங்களுடைய லக்னாதிபதி என்ன சொன்ன கேதுவுடைய நட்சத்திரத்துடைய சாரம் வாங்கி இருந்தாலும் உங்களுக்கு பாக்கியத்தை அனுபவிக்க விட மாட்டான். இது சத்தியமான உண்மை. அதனால இப்படி செஞ்சுட்டு வாங்க. 2வது, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெய்வத்தை கும்பிடாமல் யோகசாலிகளாக இருக்கிறீர்களா? அதற்கு உங்களுடைய லக்னாதிபதியவோ லக்கண புள்ளியவோ லக்கணத்தையோ சந்திரனையோ 9 குடைய பாக்கியஸ்தானாதிபதி பார்ப்பார். அது உங்களுடைய பெரிய யோகம். பார்க்கவில்லையா? நீங்கள் என்ன சொல்றான்னா, இறைவனை நடந்து 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 அந்த கர்மாவை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் பாக்கியஸ்தானாதிபதி துணை வேணும். அந்த பாக்கியஸ்தானாதிபதி லக்கணத்துக்கோ சந்திரனுக்கோ லக்கணத்துக்கோ லக்கணாதிபதிக்கோ சம்பந்தப்படாமல் இருக்கின்ற எல்லாருக்கும் அப்படி சம்பந்தப்படாது. அதற்கு அப்பாற்பட்ட என்ன சொல்ல, பாக்கியஸ்தானாதிபதி நட்சத்திரத்துல லக்கணாதிபதியோ சந்திரனோ லக்கண புள்ளியை இருந்து விட்டால் நீங்க யோகசாலி தான். இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் தூரத்துல இருந்து, சில பேர் கோயிலுக்கு வாசல்ல இருந்து அப்படி கும்பிட்டுட்டு அப்படி தொட்டி போட்டு போவாங்க. சில பேர் உள்ள போய் ஐயா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு ரெக்கமெண்டேஷனை பிடிச்சு பூசாரிக்கு என்ன சொன்னா அரவணைப்பு கொடுத்து மேலே ஏறி பூரண கும்ப மரியாதையோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க பூரா என்ன சொல்றான்னா என்னிடம் இருக்கிறது என்று சொன்னால் நான் போய் ஏன் கையேந்த போறேன். இதை நினைச்சு பாருங்க. இல்லை என்று சொன்னால்தான் போய் மேல போய் சாமியை பார்த்து அப்படி பார்த்து இப்படி பார்த்து வர வேண்டிய எண்ணங்கள் வரும். அதனால இதுதான் உண்மை. நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் தெய்வ கடாட்சம் என்பது 9 குடையவன் தான். அவன் நம்மளுடைய லக்கணத்தையோ லக்கணாதிபதியையோ லக்கண புள்ளியோ சந்திரனையோ பார்த்து விட்டால் நினைத்ததை அனைத்தும் நடத்த முடியும். லக்கணாதிபதியோ லக்கண புள்ளியோ சந்திரனோ கேதுவுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து விட்டான் என்று சொன்னால் எல்லாத்தையும் போராடித்தான் பெற வேண்டும் என்று சாஸ்திர விதி. நாம் தெய்வத்தை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டியவர்களா அல்லது தெய்வத்தை நின்று ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போறவளா என்பது உங்க ஜாதகமே நிர்ணயிக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.